சூப்பரே இங்க சூப்பரே. என்னாச்சு சிறுசு? நான் கொஞ்சம் பலமா அமுக்கிட்டேனா? ஓ, புருபுருன்னு இருக்கா? இரு, கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்துறேன். அப்ப அப்படி இருக்காது, நல்லா இருக்கும். புல்டாக் புல்டாக். ஓஹோ, என்ன பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, இப்ப நான் ஒரு சன்னியாசியா மாறிட்டேன். அதனால நான் பூனைகளை சாப்பிடறத நிறுத்திட்டேன். ஓகே ஓகே சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. நாங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்கோம். மசாஜ். நான் பூனைகளை சாப்பிடறது இல்லைன்னு தான் சொன்னேனே தவிர அடிக்க மாட்டேன்னு சொல்லலையே. ஆமா, நீங்க யாரு? இங்க எதுக்கு வந்தீங்க சித்தப்பு? ரொம்ப சரியா சொன்னீங்கப்பா. இது என் சித்தப்பாப்பா. சித்தப்பா இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காரு. ஜோர்தார், நல்லதுப்பா. ஆமா, இந்த ஊருக்கு வந்தவரை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சொல்லே. இல்லப்பா, இவர் அங்கதான் இருப்பாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க வந்திருக்காருப்பா. ஒரே ஒரு நாள் தானா சிறுசு? மேனேஜ் பண்ணிக்கலாம், விடு. அப்படியா? நீங்க மேனேஜ் பண்ணுவீங்களா? என்ன இந்த உலகத்துல யாராலையும் மேனேஜ் பண்ணவே முடியாது. இங்க பாருப்பா, இவரு ரிட்டையர்டு பைல்வான்பா. கொஞ்சம் தூரமாவே இருக்க பசங்களா. சித்தே, இது உங்க வீடு சித்தே. உங்க வீடு, உங்க வீடு. நீங்க ஜாலியா இருங்க. கண்ணா, நீ தினமும் என்கிட்ட சொல்வியே, அந்த ஹனி பனி இவங்க தானே? 1 நம்பர் சோம்பேறிங்க, அப்புறம் ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க நீ. ஆமா, அது இவங்கதாப்பா. சிறுசு, ஜோர்தார் நம்மள பத்தி எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்றான். மிஸ்டர் ஜோர்தார், இங்க ஒரு டாக் குடுக்கற தொல்லையே பத்தாதா? இப்ப இன்னொன்னு வேறயா? அதுலயும் புல்டாக். இல்லப்பா, நான் அவங்கள கூப்பிடலப்பா. நான் இவரை பார்த்துட்டு அமைதியா இருந்தேன். இவரதாப்பா என்ன பார்த்து பேசினாரு. நீ அமைதியா இருக்கும்போது அவர் எப்படி உன்னை கண்டுபிடிச்சாரு? நானே இவர் பின்னாடி தான்ப்பா பேசாம இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா பயத்துல அவரு முன்னாடி போய் நின்றுப்பா. ஜோர்தார், இதோ வந்துட்டப்பா. கண்ணா, பழத்தை சாப்பிடணும், மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க, லைன்ல வந்து நில்லுங்க. உங்க எல்லாருக்கும் நான் பழங்களை பகிர்ந்து கொடுக்கறேன். என்னையா நடக்குதுங்க? ஜோர்தார், இதான நீ சொன்ன பப்பட்டு. எப்ப பாரு பேசிய போர் அடிக்கும், சும்மாவே இருக்காதுன்னு சொன்னது இத பத்தி தானே? அப்படியா? உன் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் எங்களை பத்தி இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ? முதல்ல இதை நான் வாயில போடுறேன், அப்புறம் வந்து உன்னை வாயிலேயே போடுறேன். கண்ணா, பழத்தை சாப்பிடணும்னா வந்து லைன்ல நிக்கணும். ஏய், என்னையே லைன்ல நிக்க சொல்றியா நீ? நான் இருக்கிற இடத்துல தான் லைன் ஸ்டார்ட் ஆகணும். டவுட்டா? இல்ல கண்ணா, டவுட்டே இல்ல. சித்தப்பா, நான் உங்களுக்கு மகன் மாதிரி. மகனை எப்படி கஷ்டப்படுத்தலாமா? விட்டுருங்க. போதும் சித்தப்பா, போதும். ரெக்கார்ட் டைட் ஆயிடுச்சு. டவுட்டா? ஏப்பா, ஐயோ ஐயோ, ஏப்பா, ஏய், இவர் சித்தப்பாவா தொல்லை கொடுக்குற சொத்தப்பாவாப்பா? இங்க பாரு கண்ணா, ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை வளர்த்துக்க, பெரியவங்களுக்கு வேலை செஞ்சு நன்மையை வளர்த்துக்க. எனக்கு ஓ, நன்றி. சோபரே, சீதாப்பழம். சாப்பிடு. ரொம்ப குப்பி ஆயிடுச்சு. மேடம் வரக்குள்ள சுத்தம் பண்ணிடுப்பா. வாங்கப்பா. இங்க பாரு கண்ணா, நீ ஓய்வெடு. வேலையே இந்த 2 பொண்ணுங்களை பாத்துக்கும். நாங்களா? ஆமா செல்லங்களா, நீங்க தான் 2 பேரும் வேலை செய்யுங்க. லைட்டா பசிக்குது.
சித்தப்பா அது மேடம் செஞ்சு வச்ச கேக்கு வேண்டாம். அப்படியா? அப்ப மேடம் இன்னொரு கேக்க பண்ணிப்பாங்க. ஐ லவ் கேக்ஸ். அச்சச்சோ. அப்படிதான் கண்ணா, நல்லா மிதிக்கணும், சுகமா இருக்கு. நீங்க ரெடியா? சித்து நாங்க பெடிக்யூர் பண்றோம் சித்து, பெடிக்யூர். ஏப்பா முடியலடா சாமி. வெரி குட் வெரி குட். நீ வந்துட்டியா செல்லம்? எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். டக்குன்னு சொல்லுங்க சித்தப்பே, உங்களுக்காக நான் என்ன வேலை வேணாலும் செய்வேன். டவுட்டா? டவுட்டே இல்ல செல்லம், ஒண்ணுமே இல்ல. இந்த தர்பூச கொண்டு போய் என் வீட்டுல வச்சுட்டு வந்துரு. அச்சச்சோ, ஒரு குழந்தைகிட்ட போய் இவ்வளவு பெரிய குண்டை தூக்க சொல்றீங்களா? முடியல என்னால. ஏப்பா. போயிடுச்சா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மேனேஜ் பண்ணிக்கலாம்ப்பா, சாயந்தரம் வரைக்கும் தானே. ஹாய், இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு, நீங்க எல்லாரும் வரணும். கண்டிப்பா. என்னம்மா ஊருக்குள்ள நல்ல புடிங்க எவ்வளவோ இருக்கு, அதை விட்டு இந்த பசங்களை ஏன் மணி பார்ட்டி கூப்பிடுற? வாவ், யூ ஆர் ரைட் அங்கிள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன். நான் கிளம்புறேன். அப்பாடா, இப்பதாப்பா என் மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்குது. எங்க சித்தப்பா பயில்வாட்பா, யாரையாவது அடிக்காம இருக்க மாட்டாரு. நீ ஏன்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க? சித்தப்பா மேல பயம் குறைஞ்சிருச்சா? ஏய், ஏப்பா முடியலப்பா. அழி விடுங்க. என்னாச்சு? தர்பத்தை தூக்கிட்டு கண்ணை மட்டும் பறந்துட்டு இருந்தேன்னா கரண்ட்ல சாக்கடிச்சிச்சேப்பா. ஏதோ பேச்சுக்கு உங்க சித்தப்பாட்ட உங்களுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னேன். அதுக்காக உண்மையில உயிர் எடுக்கலாம்னு பாக்குறாரா? அதுல டவுட்டே இல்ல எனக்கு. இல்லப்பா டவுட் இல்ல. இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் போயிடுவோம். ஹுய் ஹுய். சிறுசு, அவர் இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தா நம்மளால பொறுத்துக்க முடியாது. நண்பர்களே, இது சாயந்தரம் வரைக்கும் தாப்பா. ஏய், இப்ப வந்தவரு நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வருவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சரியா சொன்னேன். ஏப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா, அதை மட்டும் பண்ணோம்னா சித்து இந்த பக்கமே வராதே. என்ன என்ன ஐடியா அது? அது வந்து நாம அப்படி பண்ணி இப்படி பண்ணி, அப்படி பண்ணி, இப்படி பண்ணி. ஓம் ஓம் ஓம். மன்னிக்கணும் சித்தப்பா, தர்பூஸ் ரொம்ப வெயிட் ஆகுச்சா, அத புஷ்னு போட்டுட்டேன். ஏய் அறிவில்லாத பச்சை கிளி. என்ன பண்ற பாப்பட்? ஒருவேளை சித்தப்பாக்கு தலையில பலமாடி பட்டிருந்தா? பெருசே சீக்கிரம் போய் வீட்ல இருந்து எண்ணெய் எடுத்துட்டு வாங்க. சித்துக்கு மாலிஷ் பண்ணணும், மாலிஷ். நான் நீ என்ன பண்ண? சாரி சித்து, சாரி. நான் இன்னைக்கு போய் நகத்துல வெட்டிடுறேன். என்னையா இல்ல மண்ணெண்ணையா இப்படி எரியுதே? ஒன்னாகலையே. என்ன பெருசே, என்ன சித்து தலையில என்னத்தை ஊத்துன? என்னன்னு போட்டிருக்கு, கடைசியில காரணம் போட்டிருக்கு. காரமான எண்ணெயை ஊத்தி யாராவது ஹெட் மசாஜ் பண்ணுவாங்களா? முட்டாள் டாங்கி பையில உன்னை நான் என்ன பண்றது? என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரொம்ப பலசாலி இல்ல, அதான் இந்த காரமான எண்ணெய் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல பலி விடுங்கப்பா, எனக்கு பலி விடுங்க. நான் போய் முதல்ல குளிக்கணும், பலி விடுங்க. கதவு திறக்கப்பா. சுடு தண்ணி வரும்னு பார்த்தா கொதிக்க கொதிக்க தண்ணி வருது. மன்னிக்கிடும் சித்தப்பா, மன்னிக்கிடும். டெய்லி எங்க மேடம் குளிச்சதுக்கு அப்புறம் கீசர் மட்டும் ஆஃப் பண்ண மறந்துருவாங்க சித்தப்பா. சாரி. பேஸ்ட்ரியா? எனக்கு பேஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். அடடா சித்தப்பே, எலியை நாங்க ஏமாத்துறதுக்காக கல்லுல செஞ்ச பேஸ்டே வச்சிருந்தோமே, அத போய் நீங்க சாப்பிடலாமா? இனி சித்தப்பால எதுவும் கடிச்சு மென்னு சாப்பிடவே முடியாது. ரொம்ப பாவம்.
சித்தே நான் உங்களுக்கு ஒரே ஒரு சேவை பண்ணட்டுமா? ஒண்ணே ஒண்ணு. ஆள விடுங்க. சித்தப்பா நைட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணுமா? அச்சோ ஒண்ணு வேணாம் தங்கம், எனக்கு உங்க சித்திய பார்க்கணும் ஆசையா இருக்கு. நான் இப்போதைக்கு கிளம்புறப்பா, இல்லனா என் கதை இங்க எல்லாரும் சேர்ந்து முடிச்சிருக்க போல இருக்கு. நான் கிளம்புறப்பா. வேணுமா வேணுமா சொல்லுங்க. அட வேற வழியே இல்ல. சித்தப்பா கண்டிப்பா நீங்க மறுபடியும் வரணும். ஆமா சித்தே, கண்டிப்பா வரணும். ஓகே, இனி இவர் இந்த வீட்டை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு.